ஹாய் கைஸ். சமீபத்தில வந்து இந்த நீட் ப்ரொடெஸ்ட் பார்த்தோம். சிஜேபி நடத்தின ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட். 682 in NEET. According to my views, there should be no re-NEET because we have scored this many marks because of so much of dedication and hard work. Only the students who have scored below 600 are wanting for re-NEET. But what about the students who have scored 600 above? பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமினேஷன் குளறுபடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியா மாதிரியான கண்ட்ரில இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்னும் பில்ட் பண்ணல. இன்னுமே வந்து பழைய மெத்தடில் வந்து இந்த ஓசிஆர், ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம எக்ஸாமினேஷன் நடத்திட்டு இருக்கோம். வெரி ஃபியூ எக்ஸாமினேஷன் லைக் ஜேடபிள்இ, கேட் இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், எக்ஸாமினேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஏஐயில் இருக்கோம். அவங்களாம் ஏஐ யூஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் வந்து பழைய மெத்தட், இது வந்து வெறும் ஸ்கூல், காலேஜ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை. ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லக்கூடிய பேங்கிங் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பழைய மெத்தடில் இன்னுமே நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி லீக்குக்கு உதவுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நம்ம வந்து இன்னுமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலேயுமே நிறைய குளறுபடிகள் இருக்குது. எந்த அளவுக்கு அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு சிலபஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ஸ்கில் அண்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசர்ச் R&D லேப்ஸ் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ தாய்வான், ஜப்பான், கொரியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா விட்டு ஃபாரினில் போய் படிக்கிறாங்க. நம்மக்கிட்ட நிறைய இன்ஸ்டியூட் இருக்கே தவிர குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சுத்தமாகவே கிடையாது. அதோட வெளிப்பாடு தான் இது. இதனாலேயே ஜென்சி வந்து வெளியில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் ஜென் ஆல்ஃபா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா இதை விட வல்னரபிளாக இருப்பாங்க. ஜென்சியை விடவும் அவங்க வந்து இது சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்க பிறந்ததே ஏஐனால தான் பிறந்திருக்காங்கும் போது த கொஸ்டின் வில் பி மோர் அப்ஃப்ரண்ட், மோர் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்கும். அப்போ அவங்கள எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வி நீட் கம்ப்ளீட் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்படுது. இந்த எக்ஸாமினேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் கண்டிப்பாக தேவைப்படுது. அதை வந்து இவங்க முன்னெடுப்பாங்க நான் நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.